மானாமதுரை வாழ் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழகத்தின் ஒற்றை நம்பிக்கையாம் அண்ணன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளின் அன்பான வணக்கங்கள். ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை அவர்களும் வராங்க, காசு கொடுக்கறாங்க, வாக்கு கேட்கிறாங்க, நம்மளும் வாக்கு செலுத்துறோம். இது ஒரு சுழற்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் மாற்றம் எதுவும் வந்திருக்கானா? இல்ல. பெரிய மாற்றம் எதுவும் வேணாம். அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கானா? இல்ல. இந்த நாங்க காலையில இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமம் எல்லா கிராமத்துக்கும் போய் வந்துட்டு தான் இருக்கோம். அந்த மானாமதுரை சுற்று வட்டாரத்துல கிராமம் இருக்கு. ஒரு கிராமத்துல கூட சாலை வசதி இல்ல. ஒரு கிராமத்துல கூட சாலை வசதி இல்ல. அந்த சாலையில கர்ப்பிணி பெண்கள் ஒரு 4 தடவை ஆட்டோல போயிட்டு இருந்தாங்கன்னா பிரசவம் ஆயிடும். இதை நான் நகைச்சுவையா சொல்வேன் என்று சொல்கிறேன் என்று எடுத்துக்க வேணாம், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கான சொல்றேன். ஒரு சாலை கூட உருப்படியா இல்ல. எந்த ஊர்லயும் சரியான பள்ளிக்கூடம் இல்ல, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்ல, நல்ல குடித்தண்ணி இல்ல, டிரைனேஜ் சிஸ்டம், அந்த சாக்கடை தண்ணி வடிகால் திட்டம் அது கிடையாது. எதுவுமே இல்லை. ஆனால் அவர்கள் வாக்கு மட்டும் வேணும். அவர்களுக்கு பணம் மட்டும் கொடுத்தீங்க, வாக்கு மட்டும் வேணும். ஒரு தடவை 2 தடவை இல்ல, 8 தடவைக்கு மேல நீ காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கு. இந்த நாடாளுமன்ற தொகுதியில 7 தடவைக்கு மேல சிதம்பரம் அவர்களும், 1 தடவைக்கு மேல கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் ஜெயிச்சிருக்காங்க. மறுபடியும் இப்ப வேட்பாளரா நிக்கிறாங்க. இப்ப 40 வருஷமா என்ன பண்ணிட்டாங்க? 8 தடவை 8 5 40 வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னு இவங்க கேட்கறாங்க. சுத்து வட்டாரத்துல எதுலயுமே அடிப்படை வசதி எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இங்க இருக்க